ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அ கைண்ட் ஆஃப் மர்டர். இந்த படத்துல 2 கப்பிள்ஸ் இருக்காங்க. 2 ஜோடியிலுமே ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. போலீஸோட சந்தேகம் 2 ஹஸ்பண்ட்ஸ் மேலேயுமே படுது. இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் 2 ஹஸ்பண்ட்ல யார் என்ன தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். வாங்க இப்போ இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பாயிலர் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு சினிமா தேட்டரை காட்டுறாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு நிறைய பேர் உள்ளே போகிறாங்க. இவனோட பேர் கிம்மல். இவனும் படம் பார்க்க தான் வந்திருக்கான். உள்ளே போனதும் ஒரு பையனோட தோலை தட்டுறான். இந்த பையனுக்கு கிம்மலை தெரிஞ்சிருக்கு. அதனால வாங்க கிம்மல்னு பேச்ச ஆரம்பிக்கிறான். ஆனால் கிம்மல் நின்னெல்லாம் பேசல. மண்டையை மட்டும் ஆட்டிட்டு போய் ஒரு சீட்டில் உட்காரான். படம் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கிம்மல் மட்டும் எந்திரிச்சு கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில் ஒரு பெரிய பில்டிங்லேருந்து ஹாப்பியாக ஒருத்தர் வெளியே வரதை காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ வால்டர். கையில் ஒரு புக்கு வச்சிருக்கான். காரில் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான். அங்கே ஹீரோவோட ஒய்ஃபு கிளாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கிளாராவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அம்மா வீட்டுக்கு போக தான் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கா. ஹீரோ கிளாரா கிட்ட வந்து அவன் எழுதின ஸ்டோரியை இந்த மாதம் வெளியான புக்கில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை காட்டுறான். கிளாராவும் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ எழுதின கதையை பார்க்க கூட இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. நானே உன் அம்மா வீட்டில் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு ஹீரோ சொல்ல எனக்கு பஸ்ஸில் போகிறதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோவை அவாய்ட் பண்ணுறா. ஹீரோ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறதா சொல்கிறான். அதுக்கு கிளாரா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ, ஆனால் உன் ஃப்ரெண்டு ஜானை மட்டும் கூப்பிட்றாதுன்னு சொல்கிறா. இதே மாதிரி தான் போன தடவை ஜாக்கை சொன்னேன். இப்போ அவன் என்கிட்ட பேசவே மாட்டான்னு ஹீரோ சொல்ல ஜானும் போனால் பரவாயில்லன்னு கிளாரா சொல்கிறா. இதை கேட்டதும் ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. ஆனால் சிரிச்சுக்கிட்டே இங்கே வச்சு ஆர்கியூ பண்ண வேணாமேன்னு கெஞ்சிட்டு இருக்கான். கிளாரா ஒரு சிவில் இன்ஜினியர். பஸ்ஸில் ஏறி உட்காந்ததும் அவள் வேலை சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ டாட்டா காட்டுறதை கூட கண்டுக்கல. கிளாரா இவ்வளோ செஞ்சும் ஹீரோ ஏன் பொறுமையாக இருக்கான்னா, கிளாரா ரீசெண்டாக தான் இப்படி மாறி இருக்கா. ஸ்டார்டிங்கில் நார்மலாக தான் இருந்தா. அவளுக்கு ஏதோ மென்டல் இஷ்யூஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா. பஸ் டிரைவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாரு. அது என்னன்னா, பஸ்ஸு எப்பயும் போகிற வழியில் ஒரு ஹோட்டல் கிட்ட 15 மினிட்ஸ் நிற்குமா. ஆனால் இன்னைக்கு அங்கே போகாதான். ஏன்னா போலீஸு ஒரு மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. பஸ்ஸு கிளம்புனதும் ஹீரோவும் வீட்டுக்கு போகிறான். இப்போ கிம்மலை காட்டுறாங்க. அவனோட புக் ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோவை காட்டுறாங்க. வீட்டில் இருக்கான். வீட்டில் இருக்க போர் அடிக்க பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்க்கு போகிறான். அங்கே பேப்பரில் ஒரு மர்டர் கேஸை பற்றி நியூஸ் வந்திருக்கு. காலையில் கிளாரா போன பஸ்ஸில் டிரைவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார்ல, அந்த கேஸை பற்றி தான் போட்டிருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த நியூஸை மட்டும் கிழிச்சு எடுத்துக்கிறான். இப்போ மறுபடியும் கிம்மலை காட்டுறாங்க. அவனோட வீட்டுக்கு வெளியே சோகமாக நின்றுட்டு இருக்கான். பக்கத்தில் கிம்மல் தேட்டரில் ஒரு பையனை பார்த்தான்ல, அவன் கிம்மலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு கொலை நடந்துச்சுல, அதில் கொலை செய்யப்பட்ட லேடி கிம்மலோட ஒய்ஃப் தானா. எல்லாரும் கிம்மலுக்கு ஆறுதல் சொல்லும்போது இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற டிடெக்டிவ் வரான். இந்த பையன் டிடெக்டிவ் கிட்ட போய் கில்லரை கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்குறான். அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்கிறான். கிம்மல் இப்போ சோகமாக இருப்பாரு. நான் அப்புறமா வந்து அவர்கிட்ட விசாரிக்கிறேன்னு டிடெக்டிவ் சொல்ல கிம்மல் டிடெக்டிவை ஒரு மாதிரி பார்க்குறான். இதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவோட வீடை காட்டுறாங்க. வீடை பார்த்தாலே தெரியுது இவங்க பெரிய பணக்காரங்கன்னு. ஹீரோ ஒரு பில்டிங் இன்ஜினியர், கிளாரா டிசைனர். இவங்க 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணி கட்டினதான் இந்த வீடே. ஹீரோ கிளாரா கிட்ட சொன்ன பாட்டு இன்னைக்கு தான் போல. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எல்லாரையுமே சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறான். ஆனால் கிளாரா சில பேர்கிட்ட நல்லா பேசுறா. ஹீரோக்கு தெரிஞ்சவங்கன்னா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிறா. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தி வரா. அவளோட ஃப்ரெண்டுக்கு போர் அடிக்குதுன்னு அவளையும் கூட்டிட்டு வந்ததா சொல்றா. இங்கே இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவளோட பேரு எல்லி. ஹீரோவோட ஸ்டோரி புக்கில் வந்துச்சுல, அதை படிச்சாலாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோவும் அவகிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறான். இதை கிளாரா பார்த்துறா. அவளுக்கு பயங்கர கோவம் வருது. அன்னைக்கு நைட்டு எல்லி யாரு என்ன பண்ணுறான்னு கிளாரா கேள்வி மேலே கேள்வி கேட்க ஹீரோ டாப்பிக்கை மாற்றி சண்டை போடாமல் சமாளிக்கிறான். அப்புறமா ஹீரோ ஹாப்பியாக இருக்கலான்னு கிளாரா கிட்ட வர கிளாரா ஹீரோவை அவாய்ட் பண்ணுறா. கிளாரா ஹீரோ மேலே லவ்வபிளாகவும் இருக்க மாட்டேங்கிறா. வேற பொண்ணுக்கிட்ட ஹீரோ பேசினாலும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஹீரோவை அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் பேச விட மாட்டேங்கிறா. ஆக மொத்தத்தில் இவளும் ஹீரோ கூட ஹாப்பியாக இல்லை, ஹீரோவையும் ஹாப்பியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா போல. ஹீரோவும் என்னதான் பண்ணுவான், அவனுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே நிம்மதி கதை எழுதுறது தான். ஹீரோ கிட்ட ஒரு ஸ்கிராப் புக் இருக்கு. அதில் நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை வச்சிருக்கான். எல்லாமே கிரைம் சம்மந்தப்பட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் தான். ஹீரோ எதுக்கு இதெல்லாம் வச்சிருக்கான்னா, அவன் எழுதுகிற ஸ்டோரியும் மோஸ்ட்லி கிரைம் ஸ்டோரிஸ் தான். நியூஸ் பேப்பரில் வர இந்த மாதிரி கேஸ்லேருந்து அவனோட ஸ்டோரிக்கு சில ஹிண்ட்ஸ் எடுத்துப்பான். அடுத்த நாள் டிடெக்டிவ் கிம்மலோட கடைக்கு வராரு. கிம்மல் டிடெக்டிவ் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்ல டிடெக்டிவ் கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ளே வந்ததும் வராதுமா கிளாரா ஹீரோ சந்தேகப்பட்டு எல்லி கூடவே இருந்திருக்க வேண்டியதானு சொல்ல ஹீரோ எதுவுமே பேசாமல் கோவமாக வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். இப்போ டிடெக்டிவை காட்டுறாங்க. கிம்மலோட ஒய்ஃப் மர்டர் கேஸோட ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருக்கான்.
இதுதான் கிம்மலோட ஒய்ஃபு, இது அவ போன பஸ்ஸு, அப்புறம் பஸ்ஸு 15 நிமிஷம் பிரேக்காக நிப்பாட்டின ஹோட்டல் இது. அப்போ டிடெக்டிவோட பாஸ் அங்கே வராரு. டிடெக்டிவ் கிட்ட கிம்மலோட ஒய்ஃப் கேஸ் பற்றி ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருக்கான்னு கேட்குறாரு. டிடெக்டிவ்க்கு கிம்மல் மேலே தான் டவுட் இருக்குது. அதனால் கிம்மலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறான். ஆனால் கொலை நடந்த அன்னைக்கு கிம்மல் சினிமா போனதா சொல்லியிருக்கான். அதை கிம்மலுக்கு தெரிஞ்ச பையனும் பார்த்ததாகவும் சொல்லியிருக்கான். இதை வச்சு பார்த்தா கிம்மல் அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணலன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் டிடெக்டிவ் அப்படி நினைக்கல. கிம்மல் தான் அவனோட ஒய்ஃபை கொண்டதை ஸ்ட்ராங்காக நம்புறான். கிம்மலை தேட்டரில் பார்த்த பையன்கிட்ட போய் மறுபடியும் விசாரிக்கிறான். இதை கிம்மல் பார்த்துறான். ஆனால் டிடெக்டிவ் தன்னை பார்த்துடக்கூடாதுன்னு போய் ஒளிஞ்சிக்கிறான். டிடெக்டிவ் போனதும் அந்த பையனோட கடைக்கு போய் நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணுறான், அந்த பையனை ஹாப்பியாக்கிறதுக்காக. கிம்மல் செய்கிறத பார்த்தா டிடெக்டிவ் சொல்கிறத நம்புற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. கிளாராக்கும் ஹீரோக்கும் சண்டை முத்தி போகுது. எல்லிங்கிற பொண்ணை வச்சு தான் திரும்ப திரும்ப கிளாரா சண்டை போட்டுட்டே இருக்கா. ஹீரோவும் எத்தனை நாள் தான் பொறுமையாகவே இருப்பான். பதிலுக்கு பதில் பேசுகிறான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. 1 வருஷம் தான் சந்தோஷமாக இருந்தாங்களாம். அப்புறமா தான் கிளாரா வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னு கூட அவளுக்கே தெரில. ஹீரோ பழசெல்லாம் போட்டு கிண்ட கிளாரா டாக்டரை பார்க்குறேன்னு கோவமாக சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறா. ஹீரோவும் கோவமாக வீட்டை விட்டு வெளியே போயிடறான். ஒரு பப்பில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். பக்கத்தில் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறான். அதில் கிம்மலோட ஒய்ஃப் மர்டர் கேஸை பற்றி ஏதோ போட்டிருக்காங்க. ஹீரோ பப்பில் அந்த வெயிட்டர் கிட்ட கிம்மல் தான் அவன் ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறான். ஒய்ஃபை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு கிம்மல் பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஹோட்டலில் பஸ்ஸு நிற்கும் போது கிம்மல் ஒய்ஃபை தனியாக கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருக்கணும். அப்புறம் நைஸாக தேட்டரில் வந்து உட்காந்துக்கிட்டான்னு சொல்கிறான். கிம்மல் பக்காவாக பிளான் பண்ணி தான் அந்த கொலையை செஞ்சுருக்கான்னு ஹீரோ சொல்கிறான். ஏன்னா ஹீரோ நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கான், எழுதியிருக்கான்ல. அதனால கிம்மல் தான் கில்லராக இருப்பானோன்னு கெஸ் பண்ணுறான். பப்லேருந்து வீட்டுக்கு போனால் கிளாரா தூக்க மாத்திரையை சாப்பிட்டு மயங்கி கிடக்கா. அப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு வழியை காப்பாற்றிடுறாங்க. ஹீரோ டாக்டர் கிட்ட அது இதுன்னு பேசி இது சூசைட் அட்டம்ப்ட்னு வெளியே சொல்லாமல் பார்த்துக்கிறான். கிளாராக்காக பண்ணல, ஃபேமிலி நேம் கெட்டக்கூடாதுன்னு. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான். பேசாமல் கிளாராவை சாகவே விட்டுருக்கலான்னு சொல்ல ஹீரோவை கிளாரா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு ஃப்ரெண்டுக்கு புரியுது. கிளாரா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கனால ஹீரோ வீட்டில் தனியாக இருக்கான். ஒரு நாள் எல்லி ஹீரோ வீட்டுக்கு வரா. எல்லியை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. இவன் எதுக்குடா இங்கே வந்தான்னு பார்க்குறான். ஒரு தடவை வந்ததுக்கே கிளாரா சூசைட் அளவுக்கு போயாச்சு. இப்போ மறுபடியும் வந்திருக்கானா என்ன நடக்க போகுதோன்னு ஹீரோக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எல்லி வரும்போதே கிளாராக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. ஆனால் கிளாரா இல்லாத டைமாக பார்த்து வந்திருக்கா. ஹீரோ கூட நல்லா பேசுகிறா. எல்லி பேசுறதுலேருந்தே அவளுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நமக்கும் புரியுது. எல்லி ஒரு நைட் கிளப்பில் சிங்கராக இருக்கலாம். டைம் கிடைக்கும்போது ஹீரோ வர சொல்லிட்டு கிளம்புறா. அன்னைக்கு நைட்டே ஹீரோ எல்லியை பார்க்க பப்புக்கு போகிறான். மேபி ஹீரோக்கும் எல்லி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு போல. ஆனால் ஹீரோ எல்லிக்கிட்ட போயெல்லாம் பேசல. ஒரு இடத்துல உட்காந்து அவள் பாடுறத பார்க்க மட்டும்தான் செய்கிறான். இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் கிளாரா ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாகி வீட்டுக்கு வரா. வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் ரொம்ப லவ்வபிளாக தான் பேசிட்டு போகிறா. உள்ளே போனதும் எல்லி கொடுத்த ஃப்ளவர்ஸை பார்த்ததும் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுது. ஹீரோக்கு இந்த நிலைமையில சண்டை போட மனசு இல்லை. அதனால வெளியே போயிடுறான். நேராக எப்பயும் போகிற பப்புக்கு போகிறான். அன்னைக்கு வந்த நியூஸ் பேப்பர்லையும் கிம்மலோட கேஸை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்கு. கிம்மலோட ஒய்ஃப் மர்டர் கேஸில் இது வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கலையாம். போலீஸ் இன்னும் கில்லரை தேடிட்டு இருக்காங்கன்னு தான் போட்டிருக்கு. ஹீரோ எதையோ யோசிக்கிறான். உடனே பப்லேருந்து கிளம்பி கிம்மலோட கடைக்கு போகிறான். அங்கே போய் புக்கு வாங்க வந்த மாதிரி நடிக்கிறான். கிம்மல் நார்மலாக கஸ்டமர் கிட்ட பேசுகிற மாதிரியே என்ன புக்கு வேணும்னு கேட்க ஹீரோ ஒரு புக்கோட பேரை சொல்கிறான். அந்த புக்கு இல்லை, வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டுமான்னு கிம்மல் கேட்குறான். ஹீரோ ஓகேன்னு சொன்னதும் லெட்ஜரில் ஹீரோவோட பேரையும் அட்ரஸையும் எழுத சொல்கிறான். ஹீரோ எழுதிக்கிட்டே கிம்மலோட ஒய்ஃப் மர்டர் கேஸை பற்றி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். கில்லர் எப்படியும் போலீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லவும் கிம்மலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோ கிட்ட நான் புக்கு வந்தோன்னு நானே கால் பண்ணுறேன், நீங்கள் இப்போ போகலான்னு வெளியே அனுப்பிடுறான். ஹீரோ எதுக்கு கிம்மல் கடைக்கு போனான்னு தெரில. ஆனால் ஹீரோ கில்லரை போலீஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னது கிம்மலுக்கு பிடிக்கலன்னு நல்லா தெரியுது. ஹீரோ மறுபடியும் வீட்டுக்கு வர கிளாரா சண்டைய ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் ரொம்ப கூலாக சிகரெட்டை ஃபயர் பண்ணிட்டே நம்ம டைவர்ஸ் பண்ணிக்குவோம், உன் வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கன்னு ஹீரோ சொல்ல கிளாரா எதுவுமே பேசாமல் சோஃபாலேருந்து எந்திரிக்கிறா. அப்படி நீ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் சூசைட் பண்ணிக்குவேன், எல்லாரும் ஒன்று தான் குத்த சொல்லுவாங்க, ஓம் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்கன்னு ஹீரோவே மிரட்டிட்டு போகிறா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் வேலைக்காரி கிளாராவோட அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்துச்சு. அதனால கிளாரா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கான்னு சொல்லவும் ஹீரோ விழுந்தடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுறான். அங்கே போனதும் அம்மாக்கு என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க நீ எதுக்கு இங்கே வந்த, நான் வர வரைக்கும் எல்லி கூட இருக்கலாமேன்னு கிளாரா சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. அவளை அறையலாங்கிற அளவுக்கு கடுப்பாகிறான். கிளாரா பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறா. ஹீரோ அவன் கார் கிட்ட வந்துடுறான். பஸ்ஸு போகிறத ஹீரோ பார்க்குறான். அப்புறம் என்ன நினச்சானோ காரை ஸ்டார்ட் பண்ணி பஸ்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். கிம்மலோட ஒய்ஃப் எந்த ஸ்டாப்ல மிஸ் ஆனாலோ அதே ஸ்டாப்க்கு பஸ் போகுது. ஹீரோ காரை நிப்பாட்டிட்டு சிகரெட்டை ஃபயர் பண்றான். அப்ப கிளாரா பஸ்ல இருந்து இறங்கி ஹோட்டலுக்குள்ள போறா.
கிளாரா உள்ள போனதை ஹீரோ பார்க்கல. சிகரெட்டை ஃபயர் பண்ணிட்டு பஸ்ஸு கிட்ட போறான். பஸ்ல கிளாரா இல்ல. ஹோட்டலுக்குள்ள போய் பார்க்கறான், அங்கேயும் இல்ல. ஒருத்தங்கிட்ட போய் பஸ் எவ்வளோ நேரம் இங்கே நிற்கும்னு ஹீரோ கேட்க அவன் 15 மினிட்ஸ்ன்னு சொல்றான். கிளாரா வருவான்னு ஹீரோ அங்கேயே உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். 15 மினிட்ஸ் ஆகியும் கிளாரா வரவே இல்லை. பஸ்ஸு கிளம்புறப்பையும் திரும்பி பஸ்ல ஏறவும் இல்லை. பஸ்ஸு கிளம்பி போயிடுது. ஹீரோவால கிளாராவை பார்க்க முடியல. இதோட இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தான் ஹீரோ வீட்டுக்குள்ள வரான். வந்ததுமே வேலைக்காரி கிளாராவோட அம்மா இறந்த நியூஸை சொல்றா. ஹீரோ கிளாராக்கு ஆறுதல் சொல்லணும்னு சொல்லி டெலிஃபோன் கிட்ட போறான். ஆனா கிளாரா இன்னும் அவங்க அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகவே இல்லைன்னு வேலைக்காரி சொல்றா. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோவோட வீட்டு போன் ரிங் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா பேசுறாங்க. ஹீரோவா அவசரமா ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு போய் பார்த்தா கிளாரா செத்து கிடக்கா. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிளாராவோட பாடியை பார்க்கறான். அப்புறம் டிடெக்டிவ் ஹீரோ கிட்ட பேசுறான். கிம்மலோட ஒய்ஃபை கொலை பண்ணாங்கன்னு ஈஸியா சொல்லலாம். ஆனா கிளாரா விஷயத்துல அப்படி இல்லை. அவளுக்கு வேற எந்த காயமும் இருக்காது. பிரிட்ஜ்ல இருந்து கீழே குதிச்ச மாதிரி தான் கிரைம் சீன் இருக்கும். அதனால கிளாரா சூசைட் பண்ணதா தான் டிடெக்டிவ் நினைக்கிறான். கிளாராவை எப்ப கடைசியா பாத்தீங்கன்னு டிடெக்டிவ் கேட்க ஹீரோ வீட்ல தான் கடைசியா பார்த்ததா பொய் சொல்றான். ஆக்சுவலா கிளாராவை பஸ் ஏறும்போது தான் பார்த்தா, ஆனா அதை மறைக்கிறான். கிளாரா வீட்டை விட்டு போனதும் நீங்க எங்க இருந்தீங்கன்னு டிடெக்டிவ் கேட்கறான். அதுக்கு ஹீரோ எல்லி கூட இருந்ததா சொல்றான். அப்ப நேற்று நைட்டு ஹீரோ எல்லி கூட இருந்ததை நினைச்சு பாக்குறான். இப்பதான் நமக்கே தெரியுது ஹீரோவும் எல்லியும் க்ளோஸா பழகிருக்காங்கன்னு. டிடெக்டிவ் எல்லியோட அட்ரஸை வாங்கிட்டு ஹீரோவை அனுப்பிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோ எல்லியோட வீட்டுல இருக்கான். ஸ்டேஷன்ல நடந்ததை எல்லி கிட்ட சொல்ல தன்னோட பேரும் இந்த கேஸ்ல வரப்போகுதோன்னு அவ பயப்படுறா. ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அதான் சொல்லிட்டான். இதெல்லாம் பார்த்தா கிளாரா சொன்னது கரெக்டு தான் போல. ஹீரோ கூட ஒரு நாள் எல்லியை பார்க்க அவ வேலை பார்க்குற கிளப்புக்கு போனான்ல, அதுல இருந்து தான் இவங்களுக்கு அஃபேர் ஆரம்பிச்சிருக்கு. கிளாரா ஸ்டார்டிங்ல சந்தேகப்பட்டது வேணா தப்பா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் கிளாரா சொன்ன மாதிரி தான் ஹீரோவும் நடந்திருந்திருக்கான். இப்போ கிம்மலை காட்டுறாங்க. நியூஸ் பேப்பர்ல கிளாராவோட நியூஸை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அதே ஹோட்டல், அதே பிரிட்ஜ் கிட்ட அதே மாதிரி ஒரு மேரேஜ் ஆன லேடின்னு இவனோட ஒய்ஃப் கேஸோட நிறைய மேட்ச் ஆகுது. ஹீரோவோட போட்டோவை பார்த்ததும் வேகமா கடைக்குள்ள வந்து ஹீரோ புக்கும் ஆர்டர் பண்ண கொடுத்த ஸ்லிப்பை எடுத்து பார்க்கறான். அப்ப டிடெக்டிவ் கிம்மலோட கடைக்கு வரான். டிடெக்டிவை பார்த்ததும் கிம்மல் ஹீரோ கொடுத்த ஸ்லிப்பை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறான். கிளாராவோட கேஸும் கிம்மலோட ஒய்ஃப் கேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. 2 கேஸ்லயுமே செத்து போன லேடியோட ஹஸ்பண்ட்ஸை தான் சந்தேகப்படுறதா சொல்றான். நான் தான் சினிமாக்கு போயிருந்தேன்னு கிம்மல் சொல்ல அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படி அந்த பையன் உன்னை தேட்டர்ல பார்த்தான்னு டிடெக்டிவ் அந்த பையன் சொன்னதையும் சேர்த்து சந்தேகப்படுறான். இப்போதைக்கு கிளாரா கேஸை சூசைடு தான் பேப்பர்ல போட்டிருக்காங்க. ஆனா டிடெக்டிவ்க்கு ஹீரோ மேல சந்தேகம் இருக்கான். சீக்கிரமா கில்லரை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கிளம்புறான். டிடெக்டிவ் போனதும் கிம்மல் அந்த பையனுக்கு கால் பண்ணி ட்ரிங்க் பண்ணலாம் வரியான்னு கேட்குறான். அதாவது அந்த பையனை சந்தோஷப்படுத்துறாராமா. கிம்மல் நடந்துக்கிறத பார்த்தா கிம்மல் தான் அவன் ஒய்ஃப் கேஸ்ல கில்லரா இருக்குமோன்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனா கிளாரா கேஸ்ல அது சூசைட் மாதிரி தான் இருக்கு. ஆனா டிடெக்டிவ் எதுக்கு ஹீரோ மேல சந்தேகப்படுறான்னு தெரியல. இப்ப வரைக்கும் ஹீரோக்கும் கிளாரா சாவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி காட்டல. ஆனா அவனுக்கும் எல்லிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இப்பதான் ரிவீல் பண்ணிக்காங்க. அதோட ஹீரோ எதுக்கு கிளாராவை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்ததை மறைச்சான்னு தெரியல. அடுத்த சீன்ல கிளாராவோட ஃபியூனரல் நடக்குது. ஹீரோ ரொம்ப சோகமா ஃப்ரெண்டு கிட்ட கிளாராவை பத்தி பேசுறான். கொஞ்ச நாள் இப்படியே போகுது. டிடெக்டிவ் கிளாரா கேஸையும் கண்டினியூஸா இன்வெஸ்டிகேட் பண்றான். இதுக்கிடையில ஹீரோ வீட்டுல இந்த வேலைக்காரி வேலையை விட்டு நின்னுறா. ஏன்னா ஹீரோவும் கிளாராவும் அடிக்கடி சண்டை போட்டது அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால கிளாரா சூசைட் பண்ணதுக்கு ஹீரோ தான் காரணம்னு அவளோட கோவத்தை இந்த ரூபத்துல காட்டிட்டு போறா. வேலைக்காரி போனதும் ஒரு ஆபீசர் வந்து ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. ஸ்டேஷன்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான். டிடெக்டிவ் ஹீரோ கிட்ட இவன் எங்கேயாச்சும் பார்த்திருக்கியான்னு கேக்குறாரு. ஹீரோ இல்லைன்னு சொல்ல அவன் ஹீரோவை பார்த்து இவனே தான் எனக்கு நல்லா தெரியும்னு அடையாளம் சொல்றான். டிடெக்டிவ் அவனை போக சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உன்னை ஹோட்டல்ல பார்த்ததான் இவன் சொல்றான், அது உண்மையான்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்லிடுறான். ஏன் இதை முதலே சொல்லல, எதுக்கு ஹோட்டலுக்கு போனேன்னு டிடெக்டிவ் கேட்க ஹீரோ அன்னைக்கு நடந்ததை சொல்றான். ஹீரோ இந்த உண்மையை ஒத்துக்கிட்டனால டிடெக்டிவ் இதை ரொம்ப குறையாம கிம்மலோட ஒய்ஃப் கேஸை பத்தி தெரியுமான்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோ இல்லைன்னு அடுத்த போய் சொல்றான். அதோட கிம்மலையும் தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோவோட வீட்டுல இந்த வேலைக்காரி போயிட்டனாலே என்னமோ எல்லி இப்ப ஹீரோ வீட்டுல இருக்கா. அப்ப டிடெக்டிவ் ஹீரோ வீட்டுக்கு வரான். டிடெக்டிவ்க்கு தன் மேல ஆல்ரெடி சந்தேகம் இருக்குன்னு ஹீரோக்கு தெரியும். அதனாலதான் சில பொய்ங்களை சொல்லி வச்சிருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல எல்லியும் இங்க இருக்கிறத பார்த்தா கூட கொஞ்சம் சந்தேகப்படுவான்னு எல்லிய பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அப்புறமா டிடெக்டிவ்க்கு கதவை திறந்து விடுறான். ஹீரோ கிட்ட ஜென்ரலா பேசிக்கிட்டு வீட்டு ஃபுல்லா சுத்தி பாக்குறான். அப்ப எல்லியோட ட்ரிங்க் கிளாஸை ஹீரோ ஒளிச்சு வச்சிருக்கத டிடெக்டிவ் பாத்துறான். ஆனா ஹீரோ கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காம வீட்டை சுத்தி காட்ட சொல்றான். அதுவும் பேஸ்மெண்ட்ல இருந்து பாப்போம்னு சொல்ல ஹீரோ பயத்தோடய டிடெக்டிவ பேஸ்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறான். ஏன்னா அங்கதானே எல்லி ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஆனா டிடெக்டிவ் அங்க போகும்போது எல்லி அங்க இல்ல, அவன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு காட்டல. டிடெக்டிவ் எல்லிய பாக்கல, ஆனா ஹீரோவோட ஸ்கிராப் புக்கை பாத்துறான். அதுல ஏகப்பட்ட கேஸ் டீட்டெயில ஹீரோ நியூஸ் பேப்பர்ல இருந்து கிழிச்சு வச்சிருப்பான்ல, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது கிம்மலோட கேஸை பத்தி இவன் ஒட்டி வச்சிருந்திருப்பான்ல, அதையும் பாத்துறான்.
உடனே டிடெக்டிவ்க்கு ஹீரோ மேல அந்த டவுட் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னு ரூட் கிடைக்குது. ஹீரோ கிம்மல் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான்ல, ஆனா இப்ப கிம்மல் பத்தின டீடைல்ஸ் ஹீரோவோட புக்ல இருக்கு. அப்ப ஹீரோ இப்பயும் பொய் சொல்லியிருக்கான்னு டிடெக்டிவ் தெரிஞ்சுக்கிறான். ஹீரோ கட் பண்ணி வச்ச பேப்பரை டிடெக்டிவ் அவன் கோட்குள்ள வச்சுக்கிறான். கிம்மலை நீ பாத்திருக்கியான்னு கேட்குறான். அதுக்கும் ஹீரோ இல்லைன்னு பொய் சொல்றதோட இந்த சீன் முடியுது. அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டில் எல்லியும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. ஹீரோ இது வரைக்கும் நடந்ததை அவங்க கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறான். ஹோட்டலில் கிளாராவை பார்க்க முடியலன்னு தெரிஞ்சப்பவே அவள் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமேன்னு எல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ, அவள் பாதியில இறங்கிட்டான்னு நினச்சேன், நம்ம மேலே அவளுக்கு சந்தேகம் இருந்தனால தான் அவள் ஓ வீட்டுக்கு வந்திருப்பான்னு சில காரணங்களை சொல்கிறான். இந்த ரீசனை வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் ஹீரோ போலீஸ்கிட்ட அடுத்தடுத்து பொய்யா சொன்னதான் பிரச்சனைன்னு எல்லி சொல்லும் போதே எல்லிக்கு பயம் வந்துருச்சுன்னு ஹீரோக்கு புரியுது. அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை நம்புறான். எதுக்கும் வக்கீல் கிட்ட போய் ஒரு பெயில் எடுத்துருவோமான்னு கேட்க, நான் எந்த தப்பும் பண்ணல, நான் எதுக்கு பெயில் எடுக்கணும், அதெல்லாம் பெயில் வேண்டான்னு சொல்றதோட இந்த சீன் முடியுது. ஹீரோ கிம்மல் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான்ல, ஆனால் கிம்மலோட கேஸ் டீட்டெயிலை வச்சிருந்தான். அதனால டிடெக்டிவ் என்ன சொல்றான், கிம்மல் ஒரு சைக்கோ கில்லரா, ஹீரோ அதை காப்பி பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டான்னு சொல்றான். அதை ப்ரூஃப் பண்ண ஹீரோவை கிம்மலோட கடைக்கு கூட்டிட்டு போறான். கிம்மல் இப்போ 2வது தடவையா ஹீரோ மீட் பண்றான். ஆனால் டிடெக்டிவ் கிட்ட இப்பதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சொல்றான். ஹீரோவை வச்சுக்கிட்டே டிடெக்டிவ் கிம்மலை அசிங்கமாக திட்டிட்டு, நீ தான் கில்லர்னு எனக்கு தெரியும், நீயா உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த சீனில் ஹீரோவை எல்லி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. நீ எதுக்கு அங்கெல்லாம் போன, எதுக்கு பொய் சொன்னன்னு ஹீரோவை கேட்க 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கட்டத்தில் எல்லி ஹீரோ மேலே சந்தேகப்படுற மாதிரி பேச ஹீரோ கோமா அங்கேருந்து போயிடுறான். 2 பேருக்குள்ளேயும் ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த தப்பும் பண்ணல, ஆனால் அடுத்தடுத்து பொய்யா தான் சொல்லியிருக்கான். எதுக்கு பொய் சொன்னான்னு கூட தெரிலன்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரில. ஹீரோவை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஹீரோ மேலே தான் சந்தேகம் வருது. அவ்வளோ ஏன் கிம்மலே ஹீரோவை இதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லைன்னு பொய் சொன்னது ஹீரோவை காப்பாத்துறதுக்கு தான். ஆனால் ஹீரோ எல்லாரும் தன்னை பற்றி நினைக்கிறது தப்புன்னு சொல்லணும்னு நினைக்கிறான். நேராக கிம்மலோட கடைக்கு போகிறான். அப்போ கடையில் கிம்மலுக்கு சாதகமாக சாட்சி சொன்ன பையனும் இருக்கான். கிம்மல் ஹீரோ கிட்ட என்ன வேணும், எதுக்கு வந்தேன்னு கேட்க ஹீரோ டிடெக்டிவ் கிட்ட என்னை மாட்டி விடாமல் இருந்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதோட நிப்பாட்டாம, நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை நீ பண்ணிட்ட, நம்ம 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறான். அதாவது கிம்மல் தான் அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணானோ, கிளாரா சூசைட் பண்ண ஹீரோவும் ஒரு காரணமாக இருந்திருக்கான்னு சொல்கிறான். இதை கேட்டதும் கிம்மல் கோவப்படுறான். உன்னை போலீஸ்கிட்டேருந்து காப்பாற்றினதே பெருசு, ஆனால் நீ இப்போ என்னையே இப்படி சொல்கிற, முதல்ல கடையை விட்டு வெளியே போன்னு சொல்ல ஹீரோ கிளம்பிடுறான். ஹீரோவோட பேட் டைம் ஹீரோ கிம்மல் கடையிலேருந்து வெளியே வரதை டிடெக்டிவ் பார்த்துறான். ஆனால் அவன் ஹீரோவை ஃபாலோ பண்ணாமல் நேராக கிம்மல் கடைக்கு வந்து கிம்மலை அடித்து விசாரிக்கிறான். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, உன் ஒய்ஃப் உன்னை திட்டிருக்கா, உன்னை தரக்குறவா பேசியிருக்கா, அதனால தான் நீ அவளை கொலை பண்ணிட்ட, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கிளம்புறான். இதெல்லாம் அந்த பையனும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோவை யாருமே நம்பல, ஆனால் கிம்மலை இந்த பையன் நம்பினா. ஆனால் இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவனும் கிம்மலை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். கிம்மல் தான் கில்லராக இருப்போன்னு நினச்சி கிம்மல் கிட்ட பேசக்கூட தயங்குறான். ஹீரோ கிம்மலோட கடைக்கு வந்ததான் பிரச்சனைன்னு கிம்மலுக்கு புரியுது. அதனால ஹீரோவை பார்க்க கோவமா போகிறான். ஹீரோ புக்கு ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஸ்லிப் எழுதி கொடுத்தான்ல, அதை காட்டி எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, நான் எதுக்கு பணம் தரணும், நான் தான் எந்த தப்பும் பண்ணலையே, நீ சொல்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க, எனக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் கிம்மல் என்ன சொல்கிறான்னா, போலீஸ்க்கு தேவை எவிடன்ஸ் இல்லை, அவங்க யாரை சந்தேகப்படுறாங்க தான் முக்கியம், இப்போ அவங்க உண்மையில தான் சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிம்மல் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா டிடெக்டிவ்க்கு கிம்மல் மேலேயும் ஹீரோ மேலேயும் சந்தேகம் வந்ததுக்கப்புறம் வேறு டைரக்ஷன்லேயும் இன்வெஸ்டிகேட் பண்ணவே இல்லை. இவங்க 2 பேர் தான் கில்லர்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹீரோக்கும் இது சரின்னு படுது. அப்போ ஹீரோ கிம்மலுக்கு பணம் கொடுத்தான்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஹீரோ நேராக ஸ்டேஷனுக்கு போகிறான். டிடெக்டிவ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். நீ எதுக்கு கிம்மலோட ஷாப்க்கு போனன்னு டிடெக்டிவ் கேட்க, அவன் தான் கில்லர்னு எனக்கு தோணுச்சு, எப்படி ஒய்ஃபை க்ளூவே இல்லாமல் கொலை பண்ணான்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நான் எழுதுகிற கதைக்கு தேவைப்பட்டனால தான் போனேன்னு ஹீரோ சொல்ல, டிடெக்டிவ் இனி எவ்வளோ பொய் சொல்லிக்கன்னு எனக்கு தெரிலன்னு சொல்கிறான். ஹீரோ கிம்மல் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டு கிளம்பும்போது கிம்மலுக்கு சாதகமாக சாட்சி சொன்னான்ல, அந்த பையனும் அவன் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றணும்னு சொல்லி உள்ளே போகிறான். அடுத்த சீனில் டிடெக்டிவ் கிம்மலோட கடையில் இருக்கான். எதுக்கு ஹீரோ ஆஃபீஸ்க்கு போய் பிளாக்மெயில் பண்ணன்னு டிடெக்டிவ் கேட்க, கிம்மல் ஹீரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். நீ நல்லா மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது, அந்த பையன் உனக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறான், உனக்கு அப்புறமா உன்ன மாதிரியே கொலை பண்ண ஹீரோ தப்பிக்க போகிறான், ஆனால் நீ தூக்கில் தொங்க போகிற, அவனுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, பெரிய பணக்காரன், ஆனால் நீ ஜெயிலுக்கு போக போகிற, உனக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கிறது ஹீரோ தான்னு டிடெக்டிவ் சொல்லிட்டு கிளம்புறான். டிடெக்டிவ் போனதும் கிம்மல் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அன்னைக்கு நைட்டு கிம்மல் படம் ஓடிட்டு இருக்கும்போதே பாதியிலே கிளம்பிடுவான். அவனோட ஒய்ஃப் போன பஸ்ஸை ஃபாலோ பண்ணி ஒய்ஃப் கிட்ட தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் அவளை கொலை பண்ணியிருக்கான். கிம்மல் பாதியிலே போயிட்டாங்கிறத இப்போ தான் அந்த பையன் போலீஸில் சொல்லியிருக்கான் போல.
அதான் டிடெக்டிவ் கிம்மலுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கணும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்கான். அப்பனா கிம்மலுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அந்த பையன் தானே. ஆனால் டிடெக்டிவ் எதுக்கு ஹீரோ தான் மெயின் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனோம், அதை அடுத்த சீன்ஸில் பார்க்கலாம். இப்போ ஹீரோவை காட்டுறாங்க, ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறான். அப்போ கிளாராவும் ஹீரோவும் பேசினதை நினச்சி பார்க்குறான். ஹீரோ டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு கிளாரா சொல்வாள் சூசைட் பண்ணிக்குவேன்னு. கடைசியாக சண்டை போட்ட அன்னைக்கும் ஹீரோ பண்ணிக்கோ அதுவும் இஷ்டம்னு சொல்லியிருக்கான். ஹீரோ இதை நினச்சி பார்த்துட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறான். அப்போ கிம்மல் ஹீரோவை ஃபாலோ பண்ணுறான். இவங்க 2 பேரையும் டிடெக்டிவும் அவங்க ஆளுங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. டிடெக்டிவ் கிம்மல் கிட்ட ஹீரோ தான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னதுக்கு காரணம் கிம்மலை கொம்பு சீயோட தான். அப்படி செஞ்சனால தான் இப்போ கிம்மல் ஹீரோவை ஃபாலோ பண்ணுறான். ஹீரோ எல்லியை பார்க்கறதுக்காக அவரோட கிளப்புக்கு போகிறான். அங்கே கிம்மல் வந்ததை பார்த்ததும் ஹீரோ கிளப்பை விட்டு கிளம்பிடுறான். கிம்மல் ஹீரோவை சேஸ் பண்ண டிடெக்டிவ் இவங்க 2 பேரையும் மிஸ் பண்ணிடுறான். இந்த கிளப்பில் இருக்கிற பில்டிங் பாழடைஞ்ச பில்டிங்காக இருக்கும் போல் ஹீரோவும் கிம்மலும் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுற மாதிரி அங்கங்கே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கிம்மல் ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க ஹீரோ அந்த பக்கம் வந்ததும் கிம்மல் கத்தியை வச்சு ஹீரோவை சர மாதிரியே குத்திடுறான். அப்புறம் பார்த்தா ஹீரோ கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி நிற்கிறான். யாரடா அப்போ கிம்மல் கொன்னான்னு பார்த்தா இவங்க கேஸை ஹேண்டில் பண்ண டிடெக்டிவை கொலை பண்ணியிருக்கான். அப்புறம் மறுபடியும் கிம்மல் ஹீரோவை சேஸ் பண்ண ஹீரோ ஒரு ரூம்குள்ளே போகிறான். அந்த ரூமில் வேற டோரே இல்லை. அதனால கிம்மல் கிட்ட ஹீரோ நல்லா மாட்டிக்கிறான். கிம்மல் கத்தி எடுத்து ஹீரோவை குத்த வர 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஹீரோவை கீழே தள்ளிவிட்டு கிம்மல் ஹீரோவை குத்த போகும்போது போலீஸ்காரங்க கிம்மலை ஷூட் பண்ணி கொள்றாங்க. அப்போ ஹீரோ தப்பிச்சிட்டானான்னு பார்த்தா கிம்மல் ஆல்ரெடி ஒரு தடவை ஹீரோவை குத்திட்டான். அந்த காயத்தினாலே ஹீரோ அங்கேயே இறந்து போயிடுறான். ஹீரோ சாகும்போது சிரிச்சுக்கிட்டே செத்து போயிடுறான். இந்த படத்தில் கடைசி என்னதான் சொல்ல வராங்கன்னா, ஹீரோ எந்த தப்பும் பண்ணல, ஆனால் கிளாரா சாகணும்னு நினச்சிருக்கான். கிம்மல் தன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணான்னு ஹீரோ நம்பினால அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி கிம்மல் கடைக்கும் போனான். கிம்மலும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்ல ஹீரோ மாட்டினா அடுத்து தானும் மாட்ட வாய்ப்பு இருக்குன்னு டிடெக்டிவ் கிட்ட ஹீரோ யாருன்னு தெரியாதுன்னு பொய் சொன்னான். மற்றபடி கிம்மல் தான் அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணது. கிளாரா இறந்த அன்னைக்கு அவள் பஸ்ஸுக்கு வரலன்னு தெரியவும் ஹீரோ போலீஸ்கிட்டலாம் போல. ஏன்னா அவள் எங்கேயா போனா பரவாயில்ல போய் தொலைஞ்சா போதுன்னு தான் எல்லி வீட்டுக்கு ஹீரோ போயிருக்கான். கிளாரா ஸ்டார்டிங்கில் ஹீரோ மேலே பொறாமையில தான் சந்தேகப்பட்டா. ஆனால் அப்புறம் உண்மையிலேயே ஹீரோவை ஃபாலோ பண்ணி அவனுக்கு எல்லி கூட அஃபேர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. கடைசியாக சண்டை போட்ட அன்னைக்கு ஹீரோ உனக்கு எது வேணுமோ பண்ணு இது உன்னோட லைஃப்னு சொல்லும் போதே கிளாராக்கு தெரிஞ்சிருக்கு ஹீரோ எப்படியும் டைவர்ஸ் கேட்பான்னு. அதனால தான் அவள் ஆல்ரெடி யோசிச்ச மாதிரியே சூசைட் பண்ணி ஹீரோவை எல்லார் முன்னாடியும் குற்றவாளியாக காட்டியிருக்கா. உண்மையிலே ஹீரோ கிளாராவை கொலை பண்ணல, ஆனால் கிளாரா சாக காரணம் ஹீரோ தான். ஹீரோ சொன்ன ஒரு வார்த்தை உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னது கிளாராவை சூசைட் பண்ண வச்சிருக்கு. டைரக்டா கொலை பண்ணலைனாலும் இதுவும் ஒரு வகையான கொலை தான்னு நமக்கு சொல்லதான் இந்த படத்துக்கு அ கைண்ட் ஆஃப் மர்டர்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.